வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியானது. யுபிஎஸ்சி பிரதான தேர்வில் தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் 13.97% அதிகரிப்பு. தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்ற 85 பேர் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அசத்தல். தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு எழுதியவர்களில் 155 பேர் தேர்ச்சி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஆலோசனை நடத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை. சென்னை டிஜிபி அலுவலகம் அருகேயே கொள்ளை நடந்தது. முதல்வர் காவல்துறையை எந்த லட்சணத்தில் நிர்வாகம் செய்கிறார் என்பதற்கு சாட்சி. வேலையே பயிரை மேய்ந்தார் போல் காவல்துறையினர் மற்றும் அவர்களை சார்ந்தோரையே குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்துள்ளதாக அதிமுக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் காலியாக உள்ள முதன்மை கல்வி அலுவலர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பதவிக்காலத்தின் நாட்கள் தான் எண்ணப்பட்டு வருகிறது. திமுகவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என நைனா நாகேந்திரன் பேசியதற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. நாகேந்திரனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவி நாட்கள் தான் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. அந்த நாட்கள் எண்ணுவதற்கு அங்கே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லோரும் கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்துவிட்டார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி, பாடகி சின்மயி ஆகியோர் வீட்டிற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்கும் திட்டம் வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக மேயர் பிரியா பேட்டி. தேதி திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இத்திட்டம் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கிடையே இது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. எத்தனையோ காலகட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் எந்த ஒரு உணவும் இல்லாமல் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தது. இன்றைக்கு அவர்களுக்காக தனித்துவமாக இத்திட்டத்தை கொண்டு வரக்கூடிய 15ஆம் தேதி செயலுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 11,600க்கு விற்பனையாகிறது. தமிழகத்திலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்து சேவை தொடர்ந்து நிறுத்தம். தனித்தனி வரி விதிப்பு விவகாரத்தில் சுமூக முடிவு ஏற்படும் வரை பேருந்துகளை இயக்க முடியாது என உரிமையாளர்கள் திட்டவட்டம். பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று முதல் தொடக்கம். இன்று முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பிரபல திரைப்பட கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியர் விருது அறிவிப்பு. சென்னையில் நாளை பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் விருதை பெறுகிறார். பிரான்ஸ் அரசின் உயரிய விருதான செவாலியர் விருது பெறும் புகழ்பெற்ற கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. ஆக்ஸ்போர்டில் ஒளிரும் தந்தை பெரியாரின் ஓவியத்தை தந்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய
தோட்ட ஆதரணிக்கு வாழ்த்து என எக்ஸ் தளத்தில் பதிவு. பீகாரில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 68.52% வாக்குகள் பதிவானதாக தகவல். சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பீகாரில் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். டைம்ஸ் நவ், மேட்ரிஸ், பீப்புள் இன்சைட் உள்ளிட்ட நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். பீகார் மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்திய கூட்டணிக்கு பின்னடைவு. 100க்கும் குறைவான இடங்களே கிடைக்கும் என அனைத்து கருத்து கணிப்பிலும் தகவல். பீகாரை மாற்றி காட்டுவோம் என தேர்தலில் களமிறங்கிய பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு 0 கிடைக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். 1 முதல் 2 இடம் வரை கிடைக்கலாம் என ஒரு சில நிறுவனங்கள் கணிப்பு. டெல்லி கார் வெடிப்பு குற்றவாளிகள் ஒவ்வொருவரையும் வேட்டையாட என்ஐஏவுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவு. சம்பவத்து தொடர்புடைய அனைவரும் புலனாய்வு முகமைகளின் கடும் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்றும் திட்டவட்டம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் முகமது உமர் குறித்து தீவிர விசாரணை. இதுவரை 5 பேரை கைது செய்து விசாரித்து வரும் புலனாய்வு அமைப்புகள். டெல்லி செங்கோட்டை அருகே அரங்கேறிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் எதிரொலி. டெல்லியில் விடிய விடிய காவல்துறையினர் தீவிர சோதனை. டெல்லி கார் வெடிப்பு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ரேகா குப்தா அறிவிப்பு. கால்களை இழந்தோருக்கு 5 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சமும் இழப்பீடாக அறிவித்தார். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல். தூத்துக்குடி கடற்பகுதியில் 2வது நாளாக தமிழக கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் தீவிர ரோந்து பணி. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியாக நடவடிக்கை. மேகதாது அணை திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. நல்ல மழை பெய்ததால் இம்முறை தமிழகத்திற்கு கூடுதலாக 150 TMC தண்ணீர் திறந்துள்ளதாகவும் மைசூருவில் பேட்டி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள SIT அலுவலகத்தில் நடிகர் விஜய் தேவர்கொண்டா ஆஜர். ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்தது தொடர்பான வழக்கில் விசாரணை. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கான பாராசூட் பரிசோதனை வெற்றி. ராணுவ விமானத்தில் இருந்து 6 டன் எடையுடைய பாராசூட் திட்டமிட்டபடி தரையிறங்கிய காட்சி வெளியீடு. நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்றும் கனமழை எச்சரிக்கை. சென்னையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கோவை பேரூர் அருகே உள்ள ஆவின் விற்பனையகத்தில் காலாவதியான பால்கோவா, மைசூர் பாக் விற்பனை செய்வதாக புகார். ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டு. நாகை நரிமணம் அருகே கச்சா எண்ணெய் எடுக்கும்போது ONGC நிறுவனத்தின் பூமிக்கடியில் சென்ற உப்பு நீர் குழாய் உடைந்து சேதம். மண்ணின் நிறமும் தரமும் மாறியதால் சாகுபடி செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு.
2026ஆம் ஆண்டிற்கான அரசு பொது விடுமுறை நாட்களை வெளியிட்டது தமிழக அரசு. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ் உட்பட 24 நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிப்பு. டிஆர்பி தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய நாளை வரை அவகாசம் நீட்டிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. பழனி முருகன் கோவிலில் நாளை முதல் 2 நாட்கள் ரோப்கார் சேவை ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக 2 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. சீனாவில் திறக்கப்பட்ட சில மாதங்களிலேயே இடிந்த தரைமட்டமான ஹாங்கி பாலம். திபெத் செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டிருந்த பாலம் பெரும் நிலச்சரிவில் சிக்கி மண்ணோடு மண்ணானது. வீரர் வீராங்கனைகளின் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது சர்வதேச டென்னிஸ் சங்கம். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ் 2வது இடத்தில் இருந்து முதலிடத்திற்கு மீண்டும் முன்னேற்றம். பிரபல பாலிவுட் நடிகர் கோவிந்தா மருத்துவமனையில் அனுமதி. வீட்டில் சுயநினைவின்றி கிடந்த நிலையில் மும்பையில் உள்ள கிரிட்டிகேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.